கௌதம் தன் மனைவி அஞ்சலிக்கு ஒரு ஆச்சரியம் கொடுக்க நினைத்தான். 2 நாட்கள் நாம் மட்டும், யாரும் இல்லாமல் என்று ஒரு அழகிய படகை முன்பதிவு செய்தான். அஞ்சலி சிரித்துக்கொண்டே, உனக்கு இப்போதான் ரொமான்ஸ் வந்திருக்கா என்று கிண்டல் செய்தாள். காதல் ஒரு வயதை பார்க்குமா என்று கௌதம் பதில் சொல்ல, அவர்களின் உதவியாளன் விக்ரம் படகை சுத்தம் செய்துவிட்டு வந்தான். அண்ணே, எல்லாம் ரெடி, எஞ்சினும் சரி, உணவும் சரி என்றான். கடலுக்குள் சென்ற 1/2 மணி நேரத்திலேயே எஞ்சினிலிருந்து புகை வரத் தொடங்கியது. விக்ரம் கத்தினான், கீழே இறங்காதீங்க, உடனே லைஃப் ஜாக்கெட் போட்டுக்குங்க. ஆனால் தீ வேகமாக பரவியது. மூவரும் கடலில் குதித்தனர். அலைகள் அவர்களை பிரித்தன. விடியற்காலையில் முதலில் விழித்தெழுந்தவன் விக்ரம். அவனைச் சுற்றிலும் மணல், பாறைகள், பனைமரங்கள். அஞ்சலி அக்கா என்று அலறியவாறு ஓடினான். சற்று தொலைவில் அஞ்சலி மயக்கமுற்று கிடந்தாள். விக்ரம் தண்ணீர் தெளித்து முகத்தில் தடவ, அவள் கண் விழித்து, கௌதம் எங்க என்று அழுதாள். நான் தேடுறேன், நீங்க இங்கேயே இருங்க என்று விக்ரம் ஒரு தேங்காயை உடைத்துக் கொடுத்தான். அவள் குடித்துவிட்டு, நீ இல்லைன்னா நான் தனியாத்தான் இருந்திருப்பேன் என்றாள். அவன் நான் இருக்கேன் என்பதை தாண்டி எதுவும் சொல்லவில்லை. இரவில் குச்சிகளை பொறுக்கி குடிசை கட்டினான். எங்க அப்பா மீனவர், சின்ன வயசிலிருந்தே கடல் என் வீடு என்று விக்ரம் சொன்னான். அஞ்சலி, நீ பேசுறத கேட்க நல்லாத்தான் இருக்கு, ஒருவித அமைதி இருக்கு உன் குரல்ல என்றாள். அவன் பார்வை அவளுடைய மார்பகங்கள் மீது ஒரு கணம் நின்றது. அவள் முகம் சிவந்து உடனே திரும்பிக் கொண்டாள். என்னை மன்னிச்சுக்கோங்க, தவறா பார்வை போய்விட்டது என்றான் விக்ரம். பேசாமல் எழுந்து நட, நான் கௌதத்தை கண்டுபிடிக்கணும் என்றாள். அவர்கள் இருவரும் கரையோரமாக நடந்தனர். மறுநாள் காலை கௌதம் காலில் காயத்துடன் மணலில் கிடப்பதைக் கண்டார்கள். கௌதம் என்று கத்தியபடி அஞ்சலி ஓடினாள். விக்ரம் அவனை தூக்கி வந்து படுக்க வைத்தான். கௌதம், நீ இருந்தது எனக்கு புத்துயிர் என்று சொல்லி அவளை கட்டியணைத்தான். விக்ரம் ஒதுங்கி நின்று, அண்ணே ரெஸ்ட் எடுங்க என்றான். முழுநாளும் கௌதம் தூங்கினான். அஞ்சலி விக்ரமுடன் அமர்ந்து மீன்களை சுத்தம் செய்தாள். உனக்கு கல்யாணமாகலை என்று கேட்டாள். கடல்தான் என் பொண்டாட்டி என்றான் விக்ரம். பொய் சொல்லாதே, உன்னை பார்க்க ஒரு பெண் விரும்புவாள் என்றாள் அஞ்சலி. அப்போது கத்தி தவறி கையில் விழுந்து ரத்தம் வந்தது. விக்ரம் அவள் விரலை பிடித்து துடைத்தான். ஒரு நிமிடம் அவர்கள் கண்கள் ஒன்றையொன்று பார்த்தன. விடு என்று மெதுவாகச் சொன்னாள் அஞ்சலி. அவன் விட்டான். இருவரும் எதுவும் பேசவில்லை. 3வது நாள் இரவு கௌதம் நன்றாகத் தூங்கினான். அஞ்சலி தண்ணீர் எடுக்கச் சென்றாள். விக்ரம் பின்தொடர்ந்தான். நிலா நன்றாக இருக்கிறது என்றான். இங்கிருந்து போக முடியுமா என்றாள். முடியும், ஆனால் சில நாட்கள் ஆகும் என்றான். அதுவரைக்கும் என்று அவள் கேட்க, நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றான். குளிர்காற்று வீசியது. உங்க மார்பகங்கள் குளிரில் நடுங்குகின்றன என்று மெதுவாகச் சொன்னான் விக்ரம். விக்ரம் என்று அதட்டினாள். ஆனால் உதட்டில் சிரிப்பு இருந்தது. அவள் அவனிடம் வந்து, ஒரு முறை தொட்டு பார்க்கலாமா என்று கிசுகிசுத்தாள். கௌதம் என்று மெதுவாகச் சொன்னாள். அவர் தூங்குகிறார், நான் கேட்பது உங்களைத்தான் என்றான். சற்று யோசித்துவிட்டு, சரி, ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது என்றாள். விக்ரம் ஒரு பாறையின் மீது அவளை உட்கார வைத்து அவள் மார்பகங்களின் மீது கை வைத்தான். பழம் இனிக்கிறது என்றான். பேசாதே என்று அவள் அவன் தலையை பிடித்தாள். அவன் கை கீழே நகர்ந்து அவள் பிறப்புறுப்பின் வாயிற்படியில் விரலால் வட்டமிட்டான். என்ன செய்கிறாய் என்று முணுமுணுத்தாள். கதவு தட்டுகிறேன் என்றான். கதவு திறந்திருக்கிறது என்றாள். அவன் தன் ஆண்குறியை எடுத்து வாசலில் வைத்து, உள்ளே வரட்டுமா என்றான். வா என்றாள். முதல் முறை மெதுவாக அலை போல் உள்ளே சென்று வெளியே வந்தான். போக்கிரி என்று மெதுவாகச் சொன்னாள். உங்க கிணறு ரொம்ப ஆழம் என்றான். நீதான் முதலாளி, இவ்வளவு தூரம் வந்துட்டே என்று சிரித்தாள். சத்தமில்லாமல் முடிந்தது. 5வது நாள் மழை பெய்தது. மூவரும் ஒட்டி படுத்திருந்தனர். கௌதம் தூங்கினான். அஞ்சலி விக்ரமின் காதில், தூக்கம் வரலே
என்றாள். விக்ரம் அவளை திருப்பி, எனக்கு உங்க முலைகள் இரண்டும் வேண்டும் என்றான். அவள் சிரித்தாள். அவன் பின்னாலிருந்து தன் ஆண்குறியை அவள் முலைகளுக்கு நடுவில் வைத்து தேய்த்தான். இது புதுசாயிருக்கே என்றாள். பின்வழி இல்லை, முன்வழிதான், ஆனால் பின்னாலிருந்து என்றான். அவள் கால்களை விரித்தாள். அவன் கீழே இறங்கினான். இம்முறை வேகம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. உள்ளே போகப் போக பாதை விரிகிறது என்றாள். விக்ரம் அவள் கையை பிடித்து மற்றொரு கையால் முலைகளை பிசைந்தான். உங்க பண்ணையில் பால் கறக்கிறேன் என்றான். உங்க கரைதான் கறக்கிறது என்றாள். மழை சத்தத்தில் முடிந்தது. அவன் வெளியே எடுத்து முலைகளின் மேல் விட்டான். 7வது நாள் கௌதம் மீன் பிடிக்கச் சென்றான். அஞ்சலி விக்ரமிடம் வந்து, இன்று நான் மேலே என்றாள். விக்ரம் படுத்தான். அவள் மேலேறி அவன் ஆண்குறியை பிடித்து, இது மரமா இரும்பா என்றாள். உங்களுக்காக காத்திருந்தது என்றான். அவள் அதை தன் பிறப்புறுப்பின் மேல் வைத்து மெதுவாக உட்கார்ந்தாள். நான் ஓட்டுகிறேன் என்றாள். விக்ரம் அவள் முலைகளை பிடித்து, மாம்பழம் இனிக்கிறது என்றான். அவள் மேலும் கீழும் அசைந்தாள். உங்க கரை என் வரை வரைக்கும் வருகிறது என்றாள். உங்க கிணறு தண்ணீர் ஊத்துகிறது என்றான். இம்முறை அவளே முடிவுக்கு கொண்டு வந்தாள். இருவரும் ஒரே நேரத்தில் முடித்தனர். அன்று சாயங்காலம் கௌதம் பார்த்து விட்டான். சண்டை வந்தது. இரவில் அஞ்சலி கௌதமிடம் போனாள். என்னை மன்னிப்பாயா என்று கேட்டாள். என் மனைவி இன்னொருவனின் கிணற்றில் தண்ணீர் எடுத்ததை பார்த்தேன் என்றான் கௌதம். அந்த கிணறு உன்னுடையது, நான் தாகத்தில் தவறிவிட்டேன் என்று சொல்லி அவள் அவன் சட்டையை கழற்றினாள். அவள் முலைகளை அவன் மார்பில் வைத்தாள். கௌதமின் ஆண்குறி எழும்பியது. அவன் அதை பிடித்து, இது எனக்கு மட்டுமே என்றான். அவளை கீழே போட்டு, இனிமேல் அவன் கிணற்றுக்கு போக மாட்டேன் என்று சொல்லு என்றான். சத்தியம் என்று சொல்லி அவள் கால்களை விரித்தாள். கௌதம் உள்ளே சென்றான். என் வீட்டின் கதவை நான் தான் திறக்க வேண்டும் என்றான். திறந்துதான் இருக்கிறது என்றாள். கௌதம் அவள் முலைகளை பிடித்து அவள் முளைக்காம்புகளை தூக்கி அடித்தான். இப்படித்தான் வேண்டும் என்று அவள் கத்தினாள். இருவரும் அழுது கொண்டே முடித்தனர். கௌதம் உள்ளேயே விட்டான். 9வது நாள் விக்ரம் பாறையிலிருந்து விழுந்து இறந்து போனான். விக்ரம் என்று அஞ்சலி கத்தினாள். அவன் கடைசியாக, உங்க கிணற்று தண்ணீர் மறக்க முடியாது என்று சொல்லி உயிர்விட்டான். கௌதம் அவளை அணைத்துக் கொண்டான். 11வது நாள் மீட்பு படகு வந்தது. திரும்பும் போது அஞ்சலி கௌதமின் மடியில் படுத்து, இனிமேல் என் கிணற்றில் உங்க கரை மட்டுமே என்றாள். கௌதம், என் முலைகள், என் கரை, என் கீழ்ப்பள்ளம் எல்லாம் எனக்கே என்று சொல்லி அவள் நெற்றியில் தொட்டான்.